Hi students, now we are going to see exercise 1.1 9th problem. The question, if adjoint of A is equal to 0 minus 2 0, 6 2 minus 6 minus 3 0 6, find A inverse. So A inverse find பண்ணணும், but given வந்து adjoint matrix கொடுத்துக்கிறாங்க. ஸோ adjoint கொடுத்துட்டு A inverse find பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா A inverse is equal to plus or minus 1 divided by square root of determinant of adjoint A into adjoint A. So this is formula to find the A inverse if adjoint of A is given. So first we have to find the determinant of adjoint A. So determinant of adjoint A, which is equal to determinant of 0 minus 2 0, 6 2 minus 6 minus 3 0 6. So which is equal to, I am going to expand through first row. So first element 0, 0 கூட நம்ம எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 ஆகிடும். ஸோ அதோடைய கோஃபேக்டர் ப்ராடக்ட் பண்ணால் 0. ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் 2, பட் மைனஸ் வரும், ஆல்ரெடி மைனஸ் 2, அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 2 அப்படின்னு இதெல்லாம் இன்ட்டு, ஸோ அதோடைய கோஃபேக்டர் that is 6 into 6 36. நெக்ஸ்ட்டு மைனஸ் மேலே போன மைனஸ் வரும், ஆல்ரெடி 2 மைனஸ் இருக்குது. ஸோ டோட்டல் 3 மைனஸ் அப்படின்றது மைனஸ் தான் ரிட்டர்ன் ஆகும். 3 6 are 18. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 0 into anything 0. So which is equal to 2 into 36 minus 18, 18 into 2 is equal to 36. So determinant of adjoint A is 36. So next we have to find A inverse. So A inverse formula நம்ம சப்ஜெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா adjoint A ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது. ஸோ இப்போது determinant of adjoint Aவும் ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ we can substitute here. So A inverse which is equal to plus or minus 1 divided by square root of this value is 36. So into adjoint A 0 minus 2 0, 6 2 minus 6 minus 3 0 6. So இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 6. So plus or minus 1 by 6 into 0 minus 2 0, 6 2 minus 6 minus 3 0 6. So this is required A inverse. Friends, next we are going to see the 10th problem in exercise 1.1. The question, find the adjoint of A if adjoint A is equal to 1 0 1 0 2 0 minus 1 0 1. So adjoint A கொடுத்துக்கிறாங்க, நாம் அதுக்கு again adjoint A find பண்ணணும். So solution, so adjoint of A, அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த adjoint A என்ற மேட்ரிக்ஸுக்கு adjoint ஃபைண்ட் பண்ணணும். அப்படின்னா டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆஃப் கோஃபேக்டர்ஸ் இல்லைங்களா. ஸோ அப்போது கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணி அதுக்கு நாம் டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுடைய கோஃபேக்டர், ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் வரும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 இருக்கக்கூடிய ரோ காலத்தை விட்டுட்டோம் அப்படின்னா 2 0 0 1. ஸோ நெக்ஸ்ட்டு 0க்கு நம்ம கோஃபேக்டர், அப்போ மைனஸ் வரும் இந்த பிளேஸில், ரோ காலத்தை விட்டுட்டோம் அப்படின்னா 0 0 minus 1 1. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 1, அந்த கோஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு, ஸோ ரோ காலத்தை விட்டுட்டோம்னா 0 2 minus 1 0. ஸோ நெக்ஸ்ட்டு 0 செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு, ஸோ அதுக்கு சைன் மைனஸ், ஸோ ரோ காலத்தை விட்டுட்டோம்னா 0 1, ஹியர் ஆல்சோ 0 1. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 இருக்கக்கூடிய ரோ காலத்தை விட்டுட்டோம் அப்படின்னா 1 1 minus 1 1. ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் 0 இருக்கக்கூடிய ரோ காலத்தை விட்டோம் 1 0 minus 1 0. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் மைனஸ் 1க்கு கோஃபேக்டர், ஸோ அங்கே ப்ளஸ் வரும். டிட்டர்மினன்ட் ஆஃப் இந்த ரோ காலத்தை விட்டுட்டோம்னா 0 1 2 0. ஸோ நெக்ஸ்ட்டு
minus determinant of row காலத்தை விட்டுனோம் 1 1 0 0. So next plus last element 1 கூட row காலம் விட்டுட்டோம் அப்படின்னா 1 0 0 2 1 0 0 2 whole transpose. ஸோ இதுக்கு transpose whole transpose எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள், 1 2s are 2, ஸோ ப்ளஸ் இன்ட்டு 2 மைனஸ் 0. ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு இப்போ பாருங்கள் 0 கூட 1, நெக்ஸ்ட்டு மைனஸ் 1 இன்ட்டு 0 போத் ஆர் 0, ஸோ 0 மைனஸ் 0. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு 0, ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ரோ மைனஸ் இன்ட்டு 0 minus 0. So next to plus into, this is 1 into 1 1, so minus into minus plus 1. So next to minus into 0 minus 0. So here third row plus into 0 into 0 0 minus 1 to 2. So next minus 1 into 0 0 0 into 1 0, so 0 minus 0. So next plus into 1 into 2 minus 0 into 0 0, the whole transpose. So which is equal to, so add பண்ணோம் அப்படின்னா 2 minus 0 2. So next 0 minus 0 0. So next 0 plus 2 2. Second row 0 minus 0 0. This is 1 plus 1 2. So next 0. Next 0 minus 2 minus 2. So next 0 minus 0 0. So here 2 minus 0 2. The whole transpose. So transpose எடுத்தோம் அப்படின்னா 2 0 minus 2 0 2 0 2 0 2. இப்போ எல்லா எலமெண்ட்ஸ்லையும் 2 மல்டிப்ளைல இருக்குது. So we can take 2 as common. So 2 into, this is 1 0 minus 1 0 1 0 1 0 1. So this is the required adjoint of adjoint A matrix. Hi students, now we are going to see 11th problem in exercise 1.1. The question, the matrix A is equal to 1 tan x minus tan x 1 is given. Show that A transpose into A inverse is equal to cos 2x minus sin 2x sin 2x cos 2x அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும். ஸோ லெட் பி ப்ரூவ் நவ். ப்ரூஃப். ஸோ ஃபஸ்ட்டு we have to find A transpose, next A inverse, next we have to multiply these two both. ஸோ A transpose ஃபைண்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ A transpose இந்த given matrix transpose எடுத்தோம் அப்படின்னா 1 minus tan x, this is tan x 1 அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். This is A transpose. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது A inverse. A inverse ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா determinant of A ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். அப்போ determinant of 1 tan x minus tan x 1 which is equal to cross multiply பண்ணால் 1 into 1 1, மேலே மைனஸ் வரும். ஸோ இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருந்தாலும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ tan x into tan x tan square x. So 1 plus tan square x is nothing but secant square x. This result already we know 1 plus tan square x is nothing but secant square x, which is not equal to 0. So we can say that A inverse exists. A inverse exists. So what is the formula for A inverse, which is equal to 1 divided by determinant of A into adjoint A. So next நாம adjoint A find பண்ணணும். So adjoint A is equal to, so what is adjoint A எப்படி find பண்ணணும் அப்படின்னா first diagonal உடைய elements interchange பண்ண சொன்னோம். second diagonalக்கு cross multiply இந்த minus plus change பண்ண சொன்னோம், அதாவது sign change பண்ண சொன்னோம். So 1 1. இப்போ இந்த சைன் அங்கே நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா இங்கே மைனஸ் டேன் எக்ஸ் வந்துடும். இங்கே ஆல்ரெடி மைனஸில் இருக்குது, ஸோ ப்ளஸ் டேன் எக்ஸாக மாறிடும்.
ஸோ திஸ் இஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ இப்போ நம்ம சப்ஜெக்ட் பண்ணிடலாம். இப்போது ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 divided by determinant of A is nothing but secant square x. Adjoint of A is 1 minus tan x 1. இப்போ A இன்வெர்ஸும் ஃபைண்ட் பண்ணிட்டோம், ஆல்ரெடி A டிரான்ஸ்போஸும் ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபார் LHS we have to multiply both. So LHS which is equal to A transpose into A inverse. So A transpose value, this is 1 minus tan x 1 into A inverse value 1 by secant square x into 1 minus tan x 1. ஸோ இப்போது 1 by secant square x அப்படிங்கிறத நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வந்துடும். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை மட்டும் தான் நம்ம ப்ராடக்ட் பண்ண போகிறோம். அப்போது விச் இஸ் ஈக்குவல் டு 1 by secant square x இன்ட்டு, ஸோ இதை எப்படி ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் ஃபஸ்ட் எலிமெண்ட்டு. ஸோ 1 into 1 1, ஸோ 1. நெக்ஸ்ட்டு மைனஸ் tan square x. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் காலம், அப்போது 1 into tan x, ஸோ மைனஸ் tan x. ஸோ இங்கே மைனஸ் tan x, ஸோ மைனஸ் tan x. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ வித் ஃபஸ்ட் காலம், ஸோ tan x into 1, that is tan x in plus again tan x. ஸோ நெக்ஸ்ட்டு minus into plus minus tan square x. So 1 into 1 1, so plus 1. ஸோ இப்போது நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட்டில் சைன் காஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டேனு சீக்கண்ட் எல்லாத்தையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் காஸில் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்போ 1 by secant square எக்ஸை அதோட ரெசிப்ரோக்கல் எழுதணும் அப்படின்னா தட் இஸ் cos square x. 1 by secant x அப்படின்னா தட் இஸ் cos x. ஸோ அப்போ ஸ்கொயர் இருக்கிறதுனால cos square x ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதுலேயும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணிடலாம் சைன் காஸில். அப்போ 1 மைனஸ் tan square x எப்படி இல்லைனா sin square x by cos square x. இது நமக்கு நல்லா தெரியும். tan அப்படின்னாலே sin by cos, ஸோ அதனால் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இங்கே tan x மைனஸ் tan x ரெண்டு தடவை இருக்கிறதுனால மைனஸ் 2 tan xன்னு எழுதிடலாம். மைனஸ் 2 tan x கிடைக்கும். ஸோ அந்த tan x கூட நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா sin x by cos xன்னு எழுதிக்கலாம். ஓகே, 2 times. ஸோ இங்கே பாருங்கள் tan x ப்ளஸ் tan x. ஸோ இதையும் நம்ம 2 tan xன்னு எழுதலாம். அந்த 2 tan x எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 sin x by cos xன்னு எழுதிக்கலாம். sin x by cos x, tan x sin by cos அப்படின்னு எழுதிட்டேன். இங்கே 1 மைனஸ் tan square x அப்படின்னு மாற்றிக்கலாம். இப்போ 1 மைனஸ் tan square x எப்படி எழுதலாம்னா மேலே sin square x by cos square x எழுதிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த வெளியில் இருக்கக்கூடிய cos square x-ஐ உள்ள எல்லா எலமெண்ட்டு கூடயும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்படி பண்ணும் பொழுது இங்கே cos square x into 1 cos square x, இங்கே cos square மல்டிப்ளை பண்ணும் பொழுது டிவைடில் cos square x இருக்குது. ஸோ ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா மைனஸ் sin square x மட்டும்தான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் 2 sin x, இது cos square x மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு cos x கேன்சல் ஆகிடும் டினாமினேட்டர்லேயும் நியூமினேட்டர்லேயும். அப்போது cos square xலேருந்து ஒரு cos x மட்டும்தான் இருக்கும். ஸோ sin x into cos x. ஸோ இதில் 2 டைம் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா cos x-ஆல் டிவைட் பண்ணிடுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணுற அட் தி சேம் டைம் டிவைட் பண்ணிடுறோம். அப்போது ஒரு காஸ் கேன்சல் ஆகிடுச்சு, ஒரு cos x மட்டும்தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி செகண்ட் ரூலில் ஃபஸ்ட் எலமெண்ட்டு 2 sin x, இங்கே cos x டிவைடில் இருக்குது. இந்த cos square x இது கூட மல்டிப்ளை பண்ணும்பொழுது ஒரு cos என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு ஒரு cos x மட்டும் நியூமரேட்டரில் கிடைக்கும்.
ஸோ இங்கேயும் அதே மாதிரி 1 into cos square x மைனஸ் cos square x கேன்சல் ஆகிடுச்சுன்னா we have sin square x. ஸோ இப்போது cos square x மைனஸ் sin square x the first element. ஸோ இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் 11th ஸ்டாண்டர்டில் நம்ம trigonometryல படிச்சிருக்கிறோம். cos square x minus sin square x is nothing but cos 2x. This is formula for cos 2x படிச்சிருக்கிறோம். Next 2 sin x cos x is sin 2x. அதுவும் நமக்கு தெரியும் 2 sin x cos x is sin 2x. So minus sin 2x. So next second row 2 sin x cos x again sin 2x. This is sin 2x. So next cos square x minus sin square x nothing but cos 2x. So இதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய RHS சரிங்களா. So which is equal to RHS. So hence proved. Students, now we are going to see 12th problem, the exercise 1.1. So question, find the matrix A for which A into the matrix 5 3 minus 1 minus 2 is equal to the matrix 14 7 7 7. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஏ ஃபைன் பண்ணணும். அந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த 5 3 minus 1 minus 2 அப்படிங்கிற 2/2 மேட்ரிக்ஸ் கூட ப்ராடக்டில் இருக்குது. ஸோ அதை ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு வேறு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கிது, அது 14 7 7 7. ஸோ அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் ஏ என்னவா இருக்கும் அப்படிங்கிறதான் ஒரு கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்போம். இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஒரு அன்னோன் மேட்ரிக்ஸ். அப்போ அதுக்கு சம் வேரியபிள் ஏஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சம் மேட்ரிக்ஸ் வேல்யூஸ் கொடுத்து அதை நம்ம மல்டிப்ளை பண்ணி ஒவ்வொரு டேர்மாக கண்டுபிடிப்போம். பட் இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட் வேரியபிளாக இருக்கிறதுனால 4 வேரியபிளை ஃபைன் பண்ணணும் அப்படின்னா வி நீட் 4 ஈக்குவேஷன்ஸ் சரிங்களா. அப்போ 4 வேரியபிளாக இருக்குது, 4 வேரியபிள்ஸ் இருக்குது அப்படின்னா 4 ஈக்குவேஷன் வேணும். பட் வி கேனாட் ஃபைண்ட் 4 ஈக்குவேஷன்ஸ். ஸோ அதனால் இப்போது நான் ஏ எப்படி ஃபைன் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த அன்னோன் வேல்யூஸ் ஏவுக்கு வேல்யூஸ் நான் எதுவுமே சப்ஜெக்ட் பண்ணாமல் இந்த கிவன் மேட்ரிக்ஸில் 5 3 minus 1 minus 2க்கு இன்வர்ஸ் ஃபைன் பண்ணி இதை நான் என்ன செய்ய போகிறேன் ரைட் சைடு கொண்டு போகிறேன். அப்போ ரைட் சைடு கொண்டு போயிட்டால் இது எப்படி வரும் அப்படின்னா டிவைடு அப்படிங்கிற மேனர்ஸில் கிடைக்கும். பட் மேட்ரிக்ஸை பொறுத்தளவில் டிவைடு அப்படிங்கிறது இன்வர்ஸ். So I am going to find the inverse for the matrix of 5 3 minus 1 minus 2. Okay, so let the matrix second matrix நான் எடுத்துக்கிறேன் B which is equal to 5 3 minus 1 minus 2. செகண்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸை C அப்படின்னு எடுத்துக்கிறேன். C is equal to the matrix 14 7 7 7. ஓகே, ஸோ இப்போது AB is equal to C. This is given equations. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் இப்படி எழுதியிருக்கிறேன். AB is equal to C. இப்போ நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது A. ஸோ A வேணும். அப்போ B என்ன செய்யணும், நம்ம ரைட் சைடு கொண்டு போகணும். ஸோ ரைட் சைடு கொண்டு போனால் அது டிவைடில் வரும். பட் மேட்ரிக்ஸை பொறுத்தளவில் இது வரைக்கும் நம்ம டிவைடு அப்படிங்கிறத டைரெக்டாக பார்க்கல. ஸோ அதனால் என்ன செய்ய போகிறோம், நான் என்ன பண்ண போகிறேன்னா B மேட்ரிக்ஸை அந்த சைடு கொண்டு போகிறதுக்கு பியை கேன்சல் பண்ணுறதுக்கு ஐ எம் கோயிங் டு போஸ்ட் மல்டிப்ளை பை B இன்வர்ஸ் ஆன் போத் சைட்ஸ். அப்போ என்னென்ன செய்ய போகிறேன், போஸ்ட் மல்டிபிள் பை B இன்வர்ஸ் ஆன் போத் சைட்ஸ். அப்படி பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், AB இன்ட்டு B இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு C இன்ட்டு B இன்வர்ஸ். அப்போ B இன்ட்டு B இன்வர்ஸ் வேல்யூஸ் என்ன I. அப்போ A இன்ட்டு I இஸ் ஈக்குவல் டு CB இன்வர்ஸ். ஸோ இது வந்து ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி. ஸோ B இன்ட்டு B இன்வர்ஸ் ஈக்குவல் டு I கிடைக்கும். ஸோ A இன்ட்டு I அப்படின்னா A தான், விச் இஸ் ஈக்குவல் டு C இன்ட்டு B இன்வர்ஸ். அப்போது நம்ம மேட்ரிக்ஸ் A ஃபைன் பண்ணுறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா C இன்ட்டு B இன்வர்ஸ் மட்டும்தான். அப்போ அப்படின்னா நம்ம B இன்வர்ஸை ஃபைன் பண்ணி பார்க்கணும். ஸோ B இன்வர்ஸ் எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னா B இன்வர்ஸுக்கு ஃபார்முலா என்ன, விச் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் B இன்ட்டு
adjoint of B. So this is formula. அப்போ ஃபஸ்ட்டு டிட்டர்மினண்ட் B ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ டிட்டர்மினண்ட் ஆஃப் B is equal to டிட்டர்மினண்ட் ஆஃப் த B மேட்ரிக்ஸ் என்ன எடுத்துருக்குறோம் 5 3 -1 -2. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -10 minus into minus plus 3 which is equal to -7. This is determinant of B. So இப்போ next adjoint of B வேணும். So adjoint of B is equal to adjoint அப்படின்னாக்கா எப்படி செய்யணும் ஃபஸ்ட்டு டயகனலில் எலமெண்ட்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ -2 5 செகண்ட் டயகனலுக்கு சைன் சேஞ்ச் பண்ணோம். ஸோ -3 + 1 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ B inverse which is equal to the formula 1 divided by determinant of B, that is -7. So 1 divided by -7 into adjoint of B is nothing but -2 -3 + 1 5. So next நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். So A is equal to C is 14777 into B inverse 1 divided by -7 into -2 -3 15. இப்போது 1 divided by -7 நம்ம தனியாக வெளியில் எடுத்துகிட்டு வந்தோம்னா -1/7 இந்த மேட்ரிக்ஸ் 2 எழுதிக்கலாம். 14777 into second matrix -2 -3 15. ஸோ இப்போ நம்ம ப்ராடக்ட் பண்ணிடலாம். -1/7 into this is our first row first column, this is -28 1 7 7, so +7. Next first row second column 14 into 3, so -42 plus 7 5 35. So next second row first column, so -2 into 7 -14. Next plus 177. So next 7 into -3 -21 plus 7 into 5, so 35, which is equal to -1/7 into, so இப்போ நம்ம செப்பரேட் பண்ணிடலாம். -28 plus 7 -21. So next -42 plus 35, that is -7. Next -14 plus 7 -7. So next -21 plus 35 14. ஸோ இப்போது இந்த -7 நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா எல்லா டேர்ம்ஸையும் 7ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 21/7 that is 3. ஸோ இங்கே -7 கேன்சல் ஆகிடுச்சுன்னா +1. ஸோ நெக்ஸ்ட் ரோ ஆல்சோ 1. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் this is 2 times 14. So this is required matrix A. Thank you.